ஆர்யன், நிஷா இவர்களை எல்லாரும் கல்லூரியில் இருந்த போதே ஒரு சரியான ஜோடியாக பார்த்தாங்க. ஆர்யன் படிப்பிலும் எதிர்காலத்திலும் கவனம் செலுத்தினான். ஆனா அதே நேரம் நிஷாவை உயிரை விட நேசித்தான். நிஷாவும் அவனை நேசித்ததான். ஆனா அவன் எப்போதும் வேலை படிப்பு என்று இருந்ததால அவளுக்கு ஏதோ ஒரு தனிமை உணர்ச்சி வந்தது. அந்த நேரத்துல தான் ரவி அவளோட பேச ஆரம்பித்தான். அவன் எப்போதும் நல்லா நடந்துக்குவான், கவனமா கேட்பான். நேரம் செல்ல செல்ல நிஷா ரவியோட நிறைய பேச ஆரம்பித்தாள். ஆர்யனிடம், நான் படிப்பு காரணமாகவே பேச முடியல என்று சொல்லிக்கிட்டு ரவியோட ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருந்தாள். ஆர்யன் நிஷா பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறத கவனித்தான். நேற்று ஏன் பேசல நிஷா? எனக்கு நம்முடைய பேச்சுகள் ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டான். ஆனா நிஷா எப்போதும் நான் படிப்பிலே இருக்கேன் என்று சொல்லிவிட்டு தப்பிச் செல்லுவாள். நாள்கள் கடந்த பிறகு ஆர்யனுக்கும் நிஷாவுக்கும் இடையில் ஒரு பெரிய தூரம் வந்துவிட்டது. ஆனா நிஷா ரவியோட அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தாள். அவள் அவனை பிடிக்க ஆரம்பித்தாள். ஏனென்றா அவள் நினைப்புக்கு அவன்தான் அவளுக்கு உண்டான சரியான நண்பன். ஒரு நாள் ஒரே ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஆர்யனிடம் வந்தான். நான் ரவியையும் நிஷாவையும் பல தடவைகள் பார்த்திருக்கேன். அவங்க ரகசியமா சந்திக்கிறாங்க. நீ இதை தெரிஞ்சுக்கணும் என்று சொன்னான். ஆர்யன் அதிர்ச்சி அடைந்து நேரடியாக நிஷாவிடம் சந்திக்க முடிவு செய்தான். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நிஷா. நீ என்கிடம் பொய் சொல்லிக்கிட்டு ரவியோட ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருந்தாய். ஏன் இப்படி செய்தாய் என்று அவன் கேட்டான். நிஷா மௌனமாக இருந்தாள். பின்னர் மெதுவாக, நான் உன்னை காயப்படுத்த நினைக்கலை ஆர்யன். நான் தனிமையா இருந்தேன். ரவி அப்போ என்கிட்ட பேசினான். அதனால் அவனிடம் நெருங்கினேன் என்றாள். ஆர்யனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்தது. நான் உன்னிடம் முழுசாக நம்பிக்கை வைத்தேன். உன்னிடம் உண்மையான அன்பு செலுத்தினேன். ஆனா நீ என்னை துரோகம் செய்துவிட்டாய். நம்முடைய உறவு முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். நிஷா அழும்படி, மன்னித்துவிடு ஆர்யன். நான் இதை நினைத்தே செய்யவில்லை என்று கெஞ்சினாள். ஆனா ஆர்யன், நம்பிக்கையை மறுபடியும் கட்டி எழுப்ப முடியாது நிஷா, இது முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கவே இல்லை. நிஷா அங்கேயே நிற்பாள், உண்மையான அன்பை இழந்துவிட்டதை உணர்ந்து. அவள் பலமுறை ஆர்யனை தொடர்பு கொள்ள முயன்றாள். ஆனா அவன் எந்த நேரத்திலும் பதில் சொல்லவில்லை. ஆர்யன் வாழ்க்கையில் முன்னேறினான். நல்ல வேலை கிடைத்தது. ஆனால் நிஷா ரவியுடன் இருக்க முயன்றாள். ஆனா ரவிக்கு அவளை நம்ப முடியவில்லை. ஒருவரை துரோகம் செய்தவள் மீண்டும் யாரையும் துரோகம் செய்யலாம் என்று நினைத்து அவள் மீது அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. இறுதியில் நிஷா தனியாகிவிட்டாள். ஆர்யனையும் ரவியையும் இழந்துவிட்டாள். அவளுக்கு புரிந்தது, நம்பிக்கையை ஒருமுறை உடைத்தால் அதை திரும்ப பெற முடியாது. நம்பிக்கையை துரோகம் செய்தால் ஒருவரை முழுவதுமாக இழந்துவிடலாம். அன்பில் நேர்மையும் உண்மையும் முக்கியம். ஒருமுறை நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அதை திரும்ப கட்டி எழுப்ப முடியாது.